ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே பிகாஸ் நாங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப்பு கொல்லிமலைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதை பற்றின ஒரு குட்டி vlog தான் இது. அங்கே என்னென்ன மாதிரியான பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், எங்களுக்குள்ளே நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் பற்றிலாம் பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே எழுந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன் பிகாஸ் கோவிலுக்கு போகிறனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டச் இருக்கட்டும் அப்படின்னு. ட்ரிப்புக்கு ரெடி ஆயாச்சு, வாங்க போகலாம். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தான். மார்னிங் சாப்பிட்டாதனால ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ட்ராவல் பண்ண போகிறனால ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஆளுக்கு ஒரு தோசை. என் பையன் மட்டும் பூரி வேணும்னு கேட்டான். ஸோ அதனால ஒரு பூரி அவனுக்கு வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தா ஒரு கண்டை இருந்தது பிகாஸ் அங்கே ஒரு சைடில் ஒரு டாய் ஷாப் இருந்தது. என் பையன் பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சேன், பட் பார்த்துட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த ஷாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் இந்த மாதிரி மூமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிளாக் கலர் ஒரு குட்டியான கார் தான் வேணும்னு அடம் பிடிச்சி அதையே வாங்கிட்டான். அது வாங்கினவுடனே ரொம்ப ஹாப்பி சாருக்கு. எப்படி டான்ஸ்லாம் ஆடுறான்னு பாருங்க. இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. உடனே அந்த கார் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு செக்லாம் சார் பண்ணி பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொல்லிமலை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷன். இங்கே ஃபேமஸே பார்த்தீங்கன்னா 70 ஹேர்பென்ஸ் இருக்கிற ரூட்டில் தான். அந்த ரூட்டில் போகிறதே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லா பீப்புள்ஸும் ட்ராவல் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நாங்கள் பிக் பண்ணது அந்த ரூட் இல்லை. இந்த ரூட் வந்து ஒன்லி அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 5 to 6 வில்லேஜ்லாம் கிராஸ் பண்ணி ஃபைனலாக கொல்லிமலைக்கு போகிற மாதிரி இருக்கும். எல்லோரும் நார்மலாக போகிற ரூட்டை விட இந்த ரூட் வந்து ஸ்பெஷலாக ஃபுல் ஆஃப் நேச்சராக க்ரீனரியாக இருக்கும். நேச்சரை ரொம்ப விரும்புகிறவங்க கொல்லிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி டிராஃபிக்கே இருக்காது பிகாஸ் லோக்கல் பீப்புள்ஸ் தானே யூஸ் பண்ணுறனால க்ரௌட் இல்லாமல் டிராஃபிக் இல்லாமல் அப்படியே காமாக நேச்சரை என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். கொல்லிமலைக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே கொல்லிமலையில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன அருவி ஸ்பாட் தான். இந்த அருவிக்கு வர்றது நாங்கள் பிளானே பண்ணலை. நாங்கள் ரீச் ஆனதே 12 o'clock. கோவில் வந்து 2 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு இந்த அருவி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இந்த அருவி வந்து ரொம்ப பெரிய அருவிலனாலும் குட்டியாக க்ரௌடு கம்மியாக நேச்சுரல் டச்சோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதை விட பெரிய ஆகாய் கங்கை நீர்வீழ்ச்சி கொல்லிமலையில் இருக்குது. அது 1000 steps கீழே இறங்கி போய் குளிக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் அதில் போகலை. குட்டி பையன் மட்டும் ஒரு குளியல் போட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு கோவிலுக்கு போனலாம். நாங்கள் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலுக்கு லஞ்சு சாப்பிட தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்தது அரபலீஸ்வரர் டெம்பிளுக்கு தான். கோவில் வந்து வெளியே இருந்து தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது, உள்ளே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சிவன் கோவில் முடிச்சுட்டு நாங்கள் வந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா எட்டிக்கை அம்மன் கோவிலுக்கு தான் வந்தோம். இந்த கோவிலுக்கு போகிற வழியே மலையிலேருந்து கீழே இறங்கி போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பேர் என்னென்னு தெரிஞ்ச காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த திங்ஸை பார்க்க அருந்ததி படத்தில் எலும்பில் செஞ்ச கத்தி மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்கிற மாதிரி இருந்து என் பையனால் நடக்க முடியல. அவங்க அப்பா மேலே ஏறிட்டான். கோவில் எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறி போனதுக்கப்புறம் கோவில் வந்துருச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். கோவில்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது ஹாட்டாக டீ குடிக்கலான்னு தேடி பார்த்தோம். பட் எங்கேயுமே ஒரு நல்ல டீ ஷாப்பே கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னோட பையன் தான் பைனாகுலர் வச்சு ஒரு டீ ஷாப் கண்டுபிடிச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக நேச்சர் டச்சோட செம்மையாக இருந்துச்சு. அகைன் கொல்லிமலை வந்தால் கூட நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரணும்னு அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டோம். பிகாஸ் அவ்வளோ அழகாக இந்த கூல் கிளைமேட்டில் ஹாட்டாக ஒரு டீ நேச்சரான ஒரு பிளேஸில் இருக்கிறது செம்மையாக இருந்துச்சு. டீ ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சுட்டு கீழே வர கிளம்பிட்டோம். இந்த டே ஃபுல்லாக இருக்க எல்லா மூமெண்ட்ஸும் என்னால் கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. பட் நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த டே ஃபுல்லாக இருந்துச்சு. டிராஃபிக் இல்லாத ரோடு, செம்மையாக நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு வந்தது எல்லாமே செம்ம ஃபீல். ஸோ கைஸ், நீங்களும் ஒரு ஷார்ட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் vlog. See you in next video. நன்றி நன்றி நன்றி.